அதிகாரம் 6. இந்த அதிகாரத்தில் விண்ணகத்தின் முன் சுவையை பற்றி புனித தெரேசா கூறுகிறார். கேட்போமா? இது எவ்வாறு ஏற்படுகிறது? பரவசம், ஆவியின் மேலெழுந்து செல்லும் இறை அனுபவம் போன்றவை விண்ணக வாழ்வியல், ஆல்தாபிதா, விண்ணகத்தின் கரையை தொடுவது போன்ற அனுபவத்தை தருகின்றது. விண்ணகத்தின் அக்கரையை ஒருவர் தொட்டுவிடுவதால் தொடர்ந்து இவ்வுலகில் வாழ்வதென்பது பாரமானதாகிவிடுகிறது. ஒருவர் உண்மையானதை பார்க்கிறார், உண்மையானதை தெரிந்து கொள்கிறார், நிலையானது எது, மாயையானது எது என்பதையும் காண்கிறார். இதனால் ஆன்மாவானது சாவுக்காக ஏங்குகிறது. இவ்வுலகிலிருந்து தன்னை எடுத்துவிடும்படி அடிக்கடி தன் அன்பராம் கடவுளை கேட்கிறது. இந்நிலையில் ஆன்மாவானது அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு அமைதி அற்றதாக, படபடப்பு மிக்கதாக மாறுகிறது. தனக்கு இவ்வுலகில் நிலையான இளைப்பாற்றி கிடையாது என்பதை காண்கிறது. எனவே ஒரு சிறு காரியமாய் இருப்பினும், அது கடவுளோடு சம்பந்தப்பட்டதாய் இருப்பின் ஆன்மாவிற்கு பரவசத்தை தூண்டுகிறது. இது தொடர்ந்தும் நடைபெறலாம். சில சமயம் பொதுவிடத்தில் கூட இது தவிர்க்க முடியாமல் போய்விடுகிறது. தன் ஞான அதிகாரிகள் மற்றும் பிறர் கூறும் கூற்று திறனாய்வுகள் ஒருவேளை இவை சாத்தானிடமிருந்து வந்துள்ளதோ என்ற பயத்தை உருவாக்கலாம். எனினும் ஆன்மாவின் ஆழத்தில் ஓர் உள்ளார்ந்த பாதுகாப்பு உணர்வும் இணைந்தே உள்ளது. இப்பாதை ஆபத்து நிறைந்ததாக இருப்பதாகவும் தன்னை வேறு ஒரு பாதுகாப்பான பாதையில் வழிநடத்தும்படியும் ஆன்மா ஆண்டவரை கெஞ்சுகிறது. இப்பாதையில் எவ்வளவு அதிகமாய் ஆன்மா பயன் அடைகிறதெனில் வேறு ஒன்றையும் விரும்புவதும் இல்லை. கடவுள் பாவத்தின் மீது அது வெகு சிறியதாய் இருப்பினும் வெறுப்பை உண்டாக்குவதால் தனது சித்தத்தின் ஆக்கத்திறன் அற்ற தன்மை மற்றும் அற்ப பாவங்களைக் கண்டு வேதனைப்படுகிறது. இதன் பலன்கள் எவை? ஆன்மாவானது ஒன்றுக்கொன்று முரணான சிந்தனைகளை, ஆர்வங்களை பெறுகிறது. உதாரணமாக, பாலை நிலத்திற்குச் சென்று தன் அன்பருடன் தனிமையில் இருக்கவும், கடவுளுக்கு இன்னும் மகிமையை கொடுப்பதெனில் இவ்வுலகின் நடுவே அவரது பணிகளில் மூழ்கியிருக்கவும் விரும்புகிறது. இத்தகைய ஆர்வங்கள் ஏதோ கடந்து போகின்றவையோ கற்பனையானவையோ அல்ல, அவை நிலையானவை. இது சில வேளைகளில் கண்ணீர் பெருக்குடன் சேர்ந்து வருகிறது, கிஃப்ட் ஆஃப் டியர்ஸ். ஆனால் இது மிகவும் முதன்மையானது அல்ல. இதை பெறுகிறவர் இன்னும் பாடுபட்டு உழைக்க வேண்டும், புண்ணியங்களை கடைபிடிக்க முயல வேண்டுமே ஒழிய இக்கண்ணீரை தானே முயற்சி செய்து வரவழைக்க கூடாது. இந்நிலையில் அன்பராம் ஆண்டவர் இம்மாளிகையில் அளிக்கும் மகிமையின், தெய்வீக இன்பப் பெருக்கின், பெருமகிழ்வின் செப அனுபவத்தை ஒருவர் பெறுகிறார், பிரேயர் ஆஃப் ஜுபிலேஷன். இதனால் அவர் இறைவனின் பிரசன்னத்தை உள்ளும் புறமும் கண்டு அனைத்தையும் மறக்கும் இயல்பும், கடவுளை எப்போதும் நினைத்து புகழும் ஆர்வமும் பெறுகிறார். இத்தகைய ஆர்வம் குடும்பமாக, குழுவாக, குறிப்பாக திருப்பலியில் கலந்து கொண்டு செபிக்கையிலும் மிகுந்த பக்தியுணர்வை ஏற்படுத்துகிறது. இந்நிலையில் விண்ணகத்தின் முன்சுவை ஆன்மாவிற்கு கொடுக்கப்படுவதால் இவ்வுலகை விட்டு நீங்கி மறு உலகை அடையவே அது நாட்டம் கொள்கிறது. எனினும் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. எனினும் நான் தொடர்ந்து வாழ்ந்தால் பயனுள்ள பணி செய்ய முடியும். எனவே நான் எதை தேர்ந்து கொள்வதென எனக்கு தெரியவில்லை. இந்த இரண்டுக்குமிடையே ஓர் இழுபறி நிலையில் உள்ளேன். உயிர் நீத்து கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்னும் ஆவல் ஒரு புறம், இதுவே மிகச் சிறந்தது. ஆனால் இன்னும் வாழ வேண்டும் என்பது மறுபுறம். இது உங்கள் பொருட்டு மிக தேவையாயிருக்கிறது. பிலிப்பியர் 1:21 முதல் 24 வரை என்று திருத்தூதர் பவுல் கூறியது போன்று, இவ்வனுபவம் ஒருவரை கடவுள் பற்றுள்ளவராகவும் மக்கள் பணி ஆர்வமுள்ளவராகவும் மாற்றுகிறது. இறையன்பும் இறைப்பணி ஆர்வமும் ஆன்மாவில் கொழுந்துவிட்டு இருப்போது எரியத் தொடங்குகிறது.